கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. அகல்விளக்கு பாகம் 2ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆதிராவும் ராஜியும் அன்பு இல்லத்தில் இருந்த அனைவரிடமும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்தனர். இருவரும் கல்லூரிகள் பற்றிய விவரங்களை சேகரித்தனர். ஆதிராவுக்கு பிஎஸ்சி கணிதம் படிக்க ஆசை, ராஜிக்கு பிஎஸ்சி வேதியியல் படிக்க ஆசை. இருவரும் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து சீதாம்மாவிடம் தெரிவித்தனர். சீதாம்மாவின் அன்பு இல்லம் அவ்விடத்தில் உள்ள அனைவருக்கும் பிரசித்தம். சீதாம்மா ஆதிராவையும் ராஜியையும் அழைத்துக் கொண்டு மதுரைக்கு சென்றார். அவர்கள் தேர்ந்தெடுத்த கல்லூரி பெண்கள் மட்டுமே படிக்கும் கல்லூரி. அக்கல்லூரி முதல்வரை சந்திக்க அனுமதி பெற்று வைத்திருந்தார் சீதாம்மா. பின்னர் ஆதிரா ராஜியுடன் சீதாம்மா கல்லூரியின் முதல்வரை சந்தித்தார். சீதாம்மாவை பார்த்ததும் கல்லூரியின் முதல்வர் இருகை கூப்பி வணக்கம் தெரிவித்து மரியாதை செய்தார். இருவர் பெற்ற மதிப்பெண்களை பார்த்த முதல்வர், நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் என்றார். இருவருக்கும் அவர்கள் விருப்பம் கொண்ட பிரிவையே தருவதற்கு உத்தரவாதம் அளித்தார். மேலும் உதவித்தொகை கிடைப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். மட்டற்ற மகிழ்ச்சியுடன் மூவரும் அன்பு இல்லம் திரும்பினர். ஆதிராவுக்கு மகிழ்ச்சியின் காரணமாக இரவில் தூக்கம் வரவில்லை. ஏனெனில் முதன்முறையாக அவள் அன்பு இல்லம் விட்டு வெளியே செல்லப் போகிறாள். மேலும் தனக்கு பிடித்த படிப்பை படிக்கவும் போகிறாள். கல்லூரிக்கு செல்ல போகும் நாளை இருவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். சீதாம்மா தன்னால் இயன்றபடி இருவருக்கும் தேவையான உடைகளை வாங்கி கொடுத்தார். இருவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். இருவரும் கல்லூரிக்கு செல்லும் நாளும் வந்தது. அன்பு இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவர்களை வாழ்த்தினர். இருவரும் சீதாம்மாவின் ஆசியை பெறச் சென்றனர். நன்றாக படிக்கணும், மத்த விஷயங்கள்ல மனச அலைபாய விடக்கூடாது, இரவு 7 மணிக்குள்ள கல்லூரியிலிருந்து அன்பு இல்லத்திற்கு திரும்பி விட வேண்டும் என்று ஒரு தாயின் கண்டிப்போடு சீதாம்மா கூறினார். அவர்கள் சம்மதம் தெரிவித்து சீதாம்மாவிடம் ஆசியும் பெற்று விடை பெற்றனர். முதல் நாள் என்பதால் கல்லூரிக்கு வந்த நிறைய பெண்களை அவர்களது பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ வந்துவிட்டு சென்றனர். ஆதிராவுக்கும் ராஜிக்கும் ஏக்கமாக இருந்தது. இருவரும் அவரவர் துறைக்கு சென்றனர். இருவருக்கும் தனித்து விடப்பட்டது போல் இருந்தது. ஆதிரா தன் வகுப்பில் சென்று அமர்ந்தாள். ஆதிரா மாநிறம்தான், ஆனால் எந்த ஒப்பனையும் இல்லாமல் கழையுடன் இருப்பாள். மாலையில் கல்லூரி முடிந்ததும் ஆதிராவும் ராஜியும் தங்களுக்கு கிடைத்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அன்பு இல்லத்திலும் சீதாம்மாவிடமும் மற்றவர்களிடமும் தங்களது அனுபவத்தை கூறினர். நாட்கள் ஓடின. ஒரு நாள் இருவரும் தாங்கள் தினமும் மாலையில் அன்பு இல்லத்திற்கு வரும் பேருந்தை தவறவிட்டனர். அன்பு இல்லம் திரும்ப தாமதமாகியது. சீதாம்மா கவலையுற்றார். வெகு நேரம் கழித்தே இருவரும் அன்பு இல்லம் வந்து சேர்ந்தனர். அவர்களை கண்ட பின்புதான் சீதாம்மா நிம்மதியுற்றார். அவர்கள் தாமதத்திற்கான நிலையை விளக்கினர். மறுநாள் இருவரும் கல்லூரிக்கு கிளம்பும் போது சீதாம்மா இருவருக்கும் அலைபேசியை கொடுத்தார். 2 பேருக்கும் ஒரே இன்ப அதிர்ச்சி. அலைபேசியை கொடுத்த பின், இதை உங்கள் பாதுகாப்பிற்காக வாங்கி கொடுத்துள்ளேன், ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று சீதாம்மா அறிவுரை கூறினார். 2 பேரும் சீதாம்மாவுக்கு நன்றி தெரிவித்து உறுதியும் அளித்தனர். முதல் ஆண்டு இருவரும் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றனர். 2ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை தொடங்கினர். அன்று கல்லூரியில் நடக்க இருக்கும் கலை நிகழ்ச்சிக்கான போட்டியை பற்றி அறிவித்தனர். ராஜி ஆதிராவை அப்போட்டியில் கலந்து கொள்ள வற்புறுத்தினாள். தயங்கிய ஆதிரா அன்றிரவு சீதாம்மாவிடம் நடன போட்டியை பற்றி கூறினாள். சீதாம்மா, எனக்கு நடனமாட ஆசையாக உள்ளது. ராஜியும் வற்புறுத்துகிறாள். ஆனால் எனக்கு பயமாக உள்ளது. ஏனெனில் இதுவரையில் பெரிய மேடையில் நான் ஆடியதே இல்லையே என்றாள். ஆதிரா, உன் திறமையை பயம் என்னும் திரை போட்டு மறைத்து விடாதே. தைரியமாக மேடையில் ஆடு என்று தைரியமூட்டினார் சீதாம்மா. ஆதிரா தீவிரமாக பயிற்சி எடுத்துக் கொண்டாள். போட்டிக்கான நாளும் வந்தது. சீதாம்மாவிடம் ஆசி பெற்றுக் கொண்டாள். அன்று அன்பு இல்லம் திரும்ப தாமதமாகும் என்றும் கூறினாள். சீதாம்மா மகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்தார்.
ராஜி ஆதிராவுக்கு நடனத்திற்கு தேவையான ஒப்பனைகளில் உறுதுணையாக இருந்தாள். கலை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காவல்துறை ஆணையர் விஷ்ணு அழைக்கப்பட்டிருந்தார். விஷ்ணு தன் திறமை நேர்மையினால் சிறு வயதிலேயே உயர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர். மக்களிடம் நன்மதிப்பும் நற்பெயரும் கொண்டவர். கலை நிகழ்ச்சி தொடங்கியது. ஒருவித படபடப்புடன் இருந்தாள் ஆதிரா. அடுத்ததாக மேடையில் நடனமாடப் போவது ஆதிரா என்று ஒலிபெருக்கியில் கூறினர். ஆதிரா மேடைக்கு ஒருவித படபடப்புடன் தான் வந்தாள். சீதாம்மா கூறிய வார்த்தைகள் அவளை தைரியம் ஊட்டியது. ஒலிபெருக்கியில் கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி என்ற பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. ஆதிரா முருகனை மனதில் நிறுத்தி நடனமாட ஆரம்பித்தாள். அங்கிருந்த கூட்டத்தை மறந்து நடனமாடினாள். ஆதிரா ஆட ஆரம்பித்ததும் அரங்கமே நிசப்தமானது. அவளுடைய மிதமான ஒப்பனை, ஆர்ப்பாட்டமில்லாத அழகிய நளினத்தோடு கூடிய நடனம் அனைவரையும் கவர்ந்தது. விஷ்ணு ஆதிராவின் நடனத்தில் மூழ்கி போனான். ஏனோ அவள் தனக்காகவே ஆடுவது போல் ஒரு பிரம்மை அவனுக்கு தோன்றியது. அவள் ஆடி முடித்ததும் அனைவரும் எழுப்பிய கரவோசை அரங்கத்தையே நிறைத்தது. கரவொலி கேட்ட பின்புதான் சுயநினைவுக்கே வந்தான் விஷ்ணு. தன்னைத்தானே கடிந்து கொண்டான். பின்பு பரிசளிப்பு நிகழ்ச்சி தொடங்கியது. பரிசுகள் கொடுக்கும் போதே நடன போட்டிக்கான முடிவு எப்பொழுது கூறுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு பரிசுகளை கொடுத்து கொண்டிருந்தான் விஷ்ணு. நடன போட்டிக்கான முதல் பரிசை பெற்றவர் ஆதிரா என்று அறிவிக்கப்பட்டதும் அரங்கமே கரகோஷ ஒளியால் அதிர்ந்தது. ஆதிரா சுடிதாரில் எந்த ஒப்பனையும் இல்லாத அழகு பதுமையாக வந்தாள். அவள் முகத்தில் ஒரு சாந்தம் தெரிந்தது. விஷ்ணு கிறங்கி போனான். இருகரம் கூப்பி வணங்கி தன் பரிசை பெற்றுக்கொண்டாள் ஆதிரா. கலை நிகழ்ச்சிகள் முடிந்ததும் ராஜியும் ஆதிராவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கிளம்பினர். விஷ்ணுவும் கிளம்பி சென்று விட்டான். விஷ்ணு எந்த பெண்ணையும் நட்பு கோட்டை தாண்டி பழகியதில்லை. வீட்டில் திருமண பேச்சை பற்றி பேசினாலே தவிர்த்து விடுவான். பெற்றோர்களுக்கு இந்த விஷயத்தில் விஷ்ணுவின் மீது மிகுந்த மன வருத்தம் உண்டு. விஷ்ணுவுக்கு இந்த நொடி ஆதிரா மீது வந்துள்ள எண்ணம் மிகவும் புதிதாக தோன்றியது. மனதிற்கு இதமாகவும் இருந்தது. ஆதிராவும் ராஜியும் மகிழ்ச்சியுடன் அன்பு இல்லம் சென்றடைந்தனர். ஆதிரா தன்னுடைய வெற்றி கோப்பையை சீதாம்மாவிடம் காண்பித்தாள். சீதாம்மா மகிழ்ச்சியுடன் ஆசி வழங்கினார். ராஜியும் தான் நாடகத்தில் பெற்ற பரிசை காண்பித்தாள். அவளையும் சீதாம்மா வாழ்த்தினார். மறுநாள் நாளிதழில் ஆதிரா விஷ்ணுவிடம் இருந்து பரிசு பெறும் புகைப்படம் வெளியாகி இருந்தது. விஷ்ணுவுக்கு ஆதிராவை பற்றிய நினைவுகளை பனிச்சுமை மறைத்தன. ஆனாலும் ஆழ்மனதின் ஓரம் அவளுடைய நினைவு நிரம்பி இருந்தது. ஆதிராவும் ராஜியும் படிப்பில் தங்களது கவனத்தை செலுத்தினர். நாட்கள் இவ்வாறே உருண்டோடின. விஷ்ணு தன் நண்பர்களுடன் உணவகத்தில் உணவருந்திக் கொண்டிருந்தான். திடீரென ஒருவருடைய அலைபேசி அழைப்பு அவனை உலுக்கியது. அந்த அலைபேசியின் அழைப்பு பாடலாக கண்ட நாள் முதலாய் என்று ஒலித்தது. ஆதிராவின் நினைவு விஷ்ணுவுக்கு மின்னலாக வந்து சென்றது. டேய் விஷ்ணு, என்னடா ஆச்சு என்று அவனை அவனுடைய நண்பர்கள் உலுக்கினர். தன்னிலைக்கு வந்த விஷ்ணு, இல்லடா, ஒரு வழக்கு சம்பந்தமா ஒரு யோசனை என்று சொல்லி சமாளித்தான். அன்றிரவு விஷ்ணுவால் உறங்க முடியவில்லை. ஆதிராவின் நினைவு வாட்டியது. மறுநாள் காலையில், என்ன விஷ்ணு, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்றாள் தாய் அமிர்தா. ஒன்னும் இல்லம்மா, ஒரு வழக்கு சம்பந்தமா யோசனை, அதான் என்று மழுப்பினான். என்னமோடா, போலீஸ் ஆனாலும் ஆன ஒரு மார்க்கமா தான் தெரியற. உனக்கு வாய்க்க போறவளுக்கு ரொம்ப பொறுமை சகிப்புத்தன்மை வேணும்டா என்றாள் அமிர்தா. ஏனோ அவனுக்கு ஆதிராவின் முகம் மனக்கண்ணில் வந்து நின்றது. அந்த சணத்தில் அவள்தான் தனக்கானவள் என்று நினைத்தான். அவளை தேடும் படலத்தை ஆரம்பித்தான். யாரும் அறியா வண்ணம் தேடினான். கல்லூரிக்கு சென்று விசாரிக்கலாம், ஆனால் அது சரிபட்டு வராது என்று முடிவு செய்தான்.
அக்கல்லூரி பக்கம் வேலை நிமித்தமாக செல்லும் பொழுது அவளை தேடுவான். ராஜியும் ஆதிராவும் அன்று சீதாம்மாவிடம் படிப்பதற்கு சில புத்தகங்களை வாங்க வேண்டும், அதற்கு மதுரையில் ஓர் இடத்தில் மலிவு விலையில் புத்தகங்கள் விற்கப்படுகிறது என்று தோழிகள் கூறினார்கள். நாங்கள் சென்று வரலாமா என்று சீதாம்மாவிடம் கேட்டனர். சரி, எந்த இடம், அந்த இடத்தோட விவரம் எல்லாம் எனக்கு தெளிவா சொல்லுங்க என்றார். அவர்களும் விவரம் அனைத்தையும் கூறினர். அதை கேட்டு திருப்தி அடைந்த சீதாம்மா ஒப்புதல் அளித்தார். ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அன்பு இல்லம் திரும்ப வேணும் என்ற கட்டளையும் விதித்தார். இருவரும் சம்மதம் தெரிவித்தனர். கண்ணுங்களா, புத்தகம் வாங்குறதுக்கு பணம் எவ்வளவு வேணும் என்று சீதாம்மா கேட்டார். வேண்டாமா, நாங்க இருவரும் இங்க பயின்ற காலத்திலேயே கைத்தொழில் மூலம் சம்பாதிச்ச பணமே போதுமா இருக்கு என்று இருவரும் தெரிவித்தனர். ஆதிராவும் ராஜியும் மதுரைக்கு கிளம்பினர். தங்களுக்கு தேவையான புத்தகத்தை வாங்கிவிட்டு அன்பு இல்லம் திரும்ப இருவரும் பேருந்துக்காக காத்திருந்து கொண்டிருந்தனர். மாலை நேரம் என்பதால் அனைத்து பேருந்திலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நேரம் ஆக ஆக இருவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அங்கு போலீஸ் ரோந்து பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அவர்கள் இருவரையும் பார்த்தார். ஆதிராவை கண்டுகொண்ட அவர் விஷ்ணுவுக்கு அலைபேசியில் அழைத்தார். டே விஷ்ணு, நீ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிற உன் ஆளு இங்க இருக்காடா என்றார் விஷ்ணுவின் நண்பரான அந்த போலீஸ் அதிகாரி. ஏய், அப்படியா, இப்பவே நீ இருக்கிற இடத்த சொல்லு, வர்றேன் என்றான். அவர் கூறிய தகவலை கேட்டதும், நான் இந்த பகுதிக்கு பக்கத்துலதான் இருக்கேன், வந்துடுறேன், நீ அவங்கள பாத்துக்கோ என்றான். அடுத்த 10 நிமிஷத்தில் விஷ்ணு அங்கு இருந்தான். அவர்கள் அறியா வண்ணம் தன் வண்டியில் அங்கு சென்றான். என்னம்மா, 2 பேரும் இங்க தனியா நிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா என்றான் விஷ்ணு. அவரை கண்டுகொண்ட ராஜி, சார், எங்களை தெரியலையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருந்தீங்களே என்றாள். சிறிது நேரம் யோசிப்பது போல் நடித்துவிட்டு ஆமாம் என்றான். இவ ஆதிரா சார், உங்ககிட்ட நடனத்துக்காக பரிசு பெற்றாளே சார் என்றாள் ராஜி. ஓ ஆமாம் என்றான் விஷ்ணு. சார், இல்லத்துக்கு போகணும், பேருந்து கிடைக்கல, நேரம் ஆகுது, சீதாம்மா வேற கவலையா இருப்பாங்க என்றாள் ஆதிரா. அவள் பேசியதும் விஷ்ணு மனதிற்குள் மகிழ்ந்து போனான். இரவு நெருங்க ஆரம்பித்து விட்டது. எனக்கும் பணி முடிஞ்சிச்சு, நானே உங்களை இல்லத்துல போய் விட்டுடுறேன் என்றான். சிறிது யோசனைக்கு பின் இருவரும் சம்மதம் தெரிவித்தனர். விஷ்ணு மனதிற்குள், என்னது இது, 2 பேரும் இல்லத்துக்கு போகணுன்றாங்க, சீதாம்மா காத்திருப்பாங்கன்றாங்க, ஒண்ணுமே புரியலையே, சரி பாப்போம் என்று நினைத்து கொண்டான். பின்னர் தன்னுடைய ஓட்டுநரை அழைத்து காரை எடுத்துக்கொண்டு வர சொல்லி இருவரையும் ஏற்றிக்கொண்டு அன்பு இல்லம் அடைந்தான். அடுத்து என்ன நடந்தது இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.